ஜூலை மாதத்தின் முதல் நாள் இன்றைய தினம் 1/7/2026 ஆனி மாதத்தின் 17ஆம் நாளில் ஆரம்பமாகுது. இன்றைய தினத்தில் பிரதமை திதியானது காலை 8:01 வரைக்கும் இருக்குது. பின்பு துவிதியை திதி. துவிதியை திதியுடன் உத்திராடம் நட்சத்திரத்துடன் இந்த மாதமானது ஆரம்பமாயிருக்கு. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. பொதுவாகவே மாதத்தின் முதல் நாள் சம்பளம் வாங்கியதும் முடிந்த அளவிற்கு உங்களால் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவளிக்க முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க. ஆதரவற்ற ஏழைகளுக்கு அல்லது பசுவிற்கு அல்லது நாய்களுக்கு அல்லது கடலில் வாழும் மீன்களுக்கு, குளத்தில் வாழும் மீன்களுக்கு, இதை மாதிரி எதுவுமே முடியலையா எறும்புகளுக்கு மட்டுமாவது உணவளியுங்கள். அந்த மாதம் பணத்தட்டுப்பாடு இல்லாத மாதமாக இருக்கும். புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால பெருமாளின் பரிபூர்ண அருளால் பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் அன்னை வாராகியின் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீசக்கர பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய முதல் விஷயம் தீர்த்தம்தான். பெருமாள் கோவிலுக்கு போனால் நாம் தீர்த்தம் கண்டிப்பாக குடிச்சிட்டு வருவோம். முடிந்தால் இன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து இரவு தூங்கும் முன் மனதார நீங்கள் பெருமாள் நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தத்தை பருகிட்டு தூங்குங்க. இல்லைங்க, என்னால் பெருமாள் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் பூஜையில் இருக்கக்கூடிய பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சிறிதளவு துளசி இலை, சிட்டிகை பச்சை கற்பூரம் போட்டு அந்த தண்ணீரை பூஜையில் வச்சு மனதார வழிபாடு செஞ்சுட்டு அந்த தண்ணீரை ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த தண்ணீரை பருகுங்கள். பெருமாளின் பரிபூர்ணமான அருளால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.